ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் யால்சான். நேற்று இந்த மைண்ட் கிராஃப்டோட பார்ட் 1 வீடியோ பார்த்தோம். இன்றைக்கி பார்ட் 2. இன்றைக்கான வீடியோவில் நான் நைட் டைமில் வந்திருக்கேன். ஓகே, இன்றைக்கான கண்டென்ட்டும் அவ்வளோ பெருசு கிடையாது. இன்றைக்கும் நம்ம இடத்த தான் சுற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இதான் நான் போன வீடியோவில் செஞ்சேன் புதுகம். இதில் அவ்வளோ பெரிய நான் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்கல. பட் இதில் மினிமம் ஒரு கிளாசிக்காக வச்சுருக்கிறது இது மட்டும்தான். அண்ட் இதில் நிறைய சவுண்ட்ஸ் வரும், நாளைக்கே தெரியும். எஸ், வரும். அண்ட் அது என் பெயிண்டிங் அண்ட் இது பெட் அண்ட் இதெல்லாம் இதுக்குள்ளே ஒரு டைமண்ட் ஸ்குவாட் எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம போய் வெளியே ஜாம்பிஸ் இருக்குதுன்னு செக் பண்ணலாம். ஏன்னா நைட் டைமில் இருந்தால் ஜாம்பிஸ் கூடுதல் எங்கே சுற்றி இருப்பானுங்க. அது மைண்ட் கிராஃப்ட்லாட்டி இருக்க எல்லாருக்கும் தெரியும். நைட் டைமில் தான் நிறைய ஆபத்துகள் இருக்குண்டு. அண்ட் ஸ்கெலிட்டன் நாத்தான் இருப்பான், எலும்பு கூடு. அவனுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. பட் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி அவனால் கூப்பிட்டுருக்கேன். அண்ட் இதான் நம்ம ஃபார்ம் ஹவுஸ். இதில் ஒன்றும் வெட்ட முடியாது, ஏன்னா இப்போ டைமில். இதுதான் நம்ம வெளியே போகிறோம். நம்ம சிட்டியை விட்டு வெளியே போய் பார்க்க செக் பண்ணதுக்கான ஒரு வெளியே போகிற ஒரு வாசல். அண்ட் இங்கே ஒன்றும் இல்லை. அப்படியே நம்ம ரவுண்ட் ஒன்று போடுவோம். போட்டோ இங்கே யாராவது இருந்தாங்கன்னா தேடி பார்ப்போம். அண்ட் எவ்வளோ பெரிய இடம் இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக நான் தான் ஒர்க் பண்ணேன். நிறைய ஒர்க்ஸ் இருக்குது இன்னும் இதை முடிக்கிறதுக்கு. அண்ட் இதான் என் கார்டனிங். இங்கேருந்து பார்த்தா பாதி விஷயங்கள் தெரியும். அண்ட் நம்ம இப்போ உள்ளுக்கு போகலாம். அண்ட் நம்ம கார்டனிங்கில் இருந்தீங்களா வந்தாண்டா நம்ம உள்ளுக்கு போயிடலாம். இதுவும் குவாலிட்டி ஃபார்மஸ் தான். அண்ட் அப்படியே எங்களை போய் இந்த பக்கம் திரும்பினா அங்கே ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் தான் முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா அந்த இடத்துல தான் கோல்டு இருக்குது. அண்ட் அதுக்கு வந்து இங்கே நம்ம செக் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் இங்கே நம்மள்ட்ட இருக்க கிளாஸ் அண்ட் ஸ்டோன்ஸை நாங்கள் இறக்கி வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம சுற்றிட்டோன்னா திருப்பி அதை எடுக்க வேணும். அது வேறு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸ்கோ எல்லாம் வச்சாச்சு, போகலாம். அண்ட் இந்த பக்கம் போய் நாம் இந்த பக்கம் திரும்பினா ஒரு லிட்டில் டோர் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய ஆபத்துகள் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே தான் போகணும். இதுக்குள்ளே நம்ம கோல்டு வச்சுருக்கோம். இவன் தான் தெரியும். மோஸ்ட்லி இந்த மைண்ட் விளையாடுறவங்களுக்கு இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கான். ஜெயிலில் இருப்பான். அண்ட் இதில் நம்ம ஸ்டார்டை விட்டுட்டு ஸ்கெலிட்டன் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். அண்ட் கோல்டு முக்கியமாக எடுத்துக்கணும். கோல்டு அண்ட் இந்த புத்தல் கோல்டு எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு கிளம்பலாம். இதுக்காக இவனை இங்கே வச்சுருக்கேன்டா சேஃப்டிக்கு. எல்லாத்தையும் சேஃப் பண்ணதுக்காக நான் இவன் இங்கே செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு. அண்ட் இதை நான் பூமி கடியில் கட்டி வச்சுருக்கேன் அண்டக்கணும்ல. அண்ட் இப்போ நான் இதை போய் வெயிட் இந்த சத்தம் கேட்குது. நான் சொன்னேன்ல அந்த ஸ்கெலிட்டன்லாம் ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான். அவனோட சத்தம் தான் இங்கே கேட்குது. அவனோட சத்தம் தான் அப்படி கேட்கும். இங்கே தான் இருந்துகிட்ருப்பான். தான் இருக்கான் ஜகதீஷ். இவன் தான் அது. நான் இப்போ வந்து க்ரியேட்டிவ் மூடில் இருக்கனால அவனால் என்ன கொள்ள முடியாது. ஆனால் ஹெல்த் மூடில் இருந்தேன்னா 5 நிமிஷத்தில் நம்ம விட்டு சாப்பிச்சிடும். அண்ட் இதான் நான் கட்ட ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட் வீடுன்னு சொல்ல முடியாது, தண்ணிக்கு நடுவில் இருக்கும். இங்கேருந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணி கட்ட ஆரம்பித்தேன். அண்ட் இதில் நிறைய ஃபுல் திங்ஸாக இருக்கும். ஏன்னா நான் இதில் சேர்த்து கட்டினது. அண்ட் இது ஃபுல்லாக புக்ஸ். இந்த புக்ஸ் ஃபுல்லாக திங்ஸ் தான் இருக்கும். ஒவ்வொரு திங்ஸ் எல்லாம் மோர் அண்ட் நமக்கு இப்போ எல்லாம் தேவை கிடையாது. நமக்கு இப்போ இந்த கோல்டை வந்து நாம் ஒரு காஸ்டியூமாக மாற்றணும். அதுதான் நமக்கு தேவை. இது தேவை இது வேணாம். நாம் இப்போ அதை காஸ்டியூமாக மாற்றலாம். கோல்டு சூட். அண்ட் நமக்கு தேவையானதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாம் இன்றைக்கி தூங்கிடலாம். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ பெரிய ரிஸ்க்கெல்லாம் நான் எடுக்க போகல. பட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி காட்டுவேன் அவங்களுக்கு. என்கிட்ட இருக்க கலெக்ஷன் இது. என்ன டைமண்ட் சூட். இது டைமண்ட்ஸ் இருந்தால் செய்யலாம். பட் இது ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால நம்ம இப்போ கோல்டுக்கு மாறலாம். இதுதான் என்னோடய கேரக்டரோட அவுட்ஃபிட். அண்ட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் இப்போதைக்கு நமக்கு டைமண்ட் வேர்ல்டு எடுத்துக்கலாம். மற்றதெல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா பட் நம்ம செத்துட்டோன்னா நம்ம திங்ஸ் அங்கேயே தான் இருக்கும். அதை நாம் திருப்பி போய் எடுக்கணும். அதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். இந்த மாதிரி நான் பல முறை சுற்றிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த மாதிரி வேறு எந்த கேம் விளாட்லான்னு கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் நான் பார்த்து அடுத்து என்ன கேம் விளாட்லான்னு பார்க்கேன். மோஸ்ட்லி எனக்கு ஹாரர் கேம் விளாட்றது ரொம்ப பிடிக்கும். பட் நீங்கள் சொல்லுங்கள், நான் எந்த கேம் விளாட ரெடியாக இருக்கேன். அண்ட் இதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டுட்டேன். அண்ட் இதனை நம்ம இதாக மாற்றிக்கலாம். இதை பற்றி நான் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இவ்வளோ நம்ம கொஞ்சம் மீட் எடுத்துக்கலாம். மீட் எடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு போட்டுட்டோம். இன்றைக்கி டேயை முடிச்சிக்கலாம்.
அண்ட் இந்த மீட் எடுத்துகிட்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அண்ட் மீட் தூக்கி இதில் தான் போடணும். அண்ட் போட்டாச்சு. அண்ட் இதான் என்ன ஹோம். இதை பற்றி எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் இதில் என்ட்ரன்ஸ். இங்கேருந்து பார்த்தாலும் நம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதை கட்டுறதுக்கு 2 months ஆச்சு. ரியலி நான் இதை கட்டுறதுக்கு 2 months ஆச்சு. இதெல்லாம் நான் வந்து டைம் பாஸுக்கு தான் கட்டினேன். பட் என்னோடய க்ரியேட்டிவிட்டியால் நான் எவ்வளோ கட்டியிருக்கேன்னு எனக்கு ப்ரூடாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி போய் தூங்கிடலாம். அப்போ தான் இந்த கேம் சேவ் ஆகும். அண்ட் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.